காலை வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். சுவாமிமலை முருகன் கோவில் உபதேச கோலத்தின் முழு வரலாறு. தமிழ்நாட்டின் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள சுவாமிமலை முருகன் கோவில் 6 படை வீடுகளில் 4வது திருத்தலமாக போற்றப்படுகிறது. இந்த திருத்தலம் உலகிற்கே ஞானத்தின் உச்சமாக விளங்கும் உபதேச கோலம் நிகழ்ந்த தலமாகும். ஒருநாள் தேவலோகமும் பூலோகமும் கலங்கி நிற்கும் அளவிற்கு ஒரு கேள்வி எழுந்தது. ஓம், இந்த பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருள் என்ன? இந்த கேள்வியை குழந்தை வடிவில் இருந்த முருகப்பெருமான் தந்தையான சிவபெருமானிடம் கேட்டார். சிவபெருமான் பதிலளிக்க முனைந்தார். ஆனால் முருகன் சொன்னார், அப்பா, ஓம் என்பதன் முழு பொருளை உணர்ந்து சொல்ல வேண்டும். அறியாமல் சொல்வது ஞானம் அல்ல. இந்த வார்த்தைகள் உலகின் முதல்வனான சிவபெருமானையே சிந்தனையில் ஆழ்த்தின. அப்போது முருகன் கூறினார், அப்பா, நீங்கள் அறிய விரும்பினால் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். மகன், குரு, தந்தை, சீடன். அந்த தருணத்தில் சிவபெருமான் தாழ்ந்து முருகனின் முன் சீடராக அமர்ந்தார். முருகன் சிவபெருமானுக்கு ஓம் மந்திரத்தின் ஆழ்ந்த பொருளை உபதேசித்தார். இதுவே உலகில் நிகழ்ந்த மகன் தந்தைக்கு ஞானம் போதித்த ஒரே தருணம். அந்த இடமே இன்று சுவாமிமலை. ஏன் சுவாமிமலை என அழைக்கப்படுகிறது? சுவாமி, குரு, ஆசான். மலை, உயர்ந்த ஞான நிலை. இந்த தலத்தில் முருகன் குருவாக, சிவன் சீடராக இருந்ததால் இந்த இடம் சுவாமிமலை என பெயர் பெற்றது. உபதேச கோலம் திருக்கோவில் சிறப்பு. சுவாமிமலையில் முருகன் மேலே உயர்ந்த இடத்தில் நிற்கிறார். சிவபெருமான் கீழே அமர்ந்து உபதேசம் பெறுகிறார். இந்த அமைப்பே ஞானம் வயதில் அல்ல, அறிவில் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது. கோவிலின் அமைப்பு. கோவிலில் 60 படிகள் உள்ளன. அவை 60 தமிழ் ஆண்டுகளை குறிக்கின்றன. ஒவ்வொரு படியும் வாழ்க்கையின் ஒரு பாடம். உச்சியில் ஞான குருவாகிய தண்டாயுதபாணி அருள் பாலிக்கிறார். சுவாமிமலை ஞானத்தின் திருத்தலம். இந்த திருத்தலம் ஞானம் பெற, கல்வியில் உயர, மனக்குழப்பம் நீங்க, குரு அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்யப்படும் மிகச்சிறந்த தலமாகும். நிறைவு. சிவனுக்கே ஞானம் போதித்த குரு முருகன். அந்த குரு அருளால் நம்முடைய வாழ்வும் ஞானப் பாதையில் உயரட்டும். வேல் முருகா. உபதேச குருவே போற்ற. நன்றி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.